கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வத்த குழம்பு எப்படி வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் மல்லி 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், வெந்தயம், எள்ளு, ஜீரகம், மிளகு, அரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டிஷ்ஷை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுவோம். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். வத்த குழம்புக்கு வத்தல் தானே முக்கியம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய வாணலில் ஃபஸ்ட்டு இந்த வத்தலை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கிறேன். ரொம்ப பொரிக்கணுன்றது அவசியம் இல்லை. அப்படியே அந்த எண்ணெயிலேயே பூண்டு போட்டுக்கிறேன், சின்ன வெங்காயம், ஜீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளியும் அப்படியே நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணியில் மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிச்சுட்டு மஞ்சள் போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் இதெல்லாம் நாங்கள் சேல் பண்ணுறோம். வேணும்னா எங்களுக்கு நீங்கள் கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் சொல்லிடுவோம். இதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லே அந்த புளி தண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. எப்படி கொதிக்குதுன்னு பார்த்திங்களா. இப்போ நம்ம வத்தலை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தூள், அதாவது இது சீக்ரெட் தூள், அதாவது நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தூள் தான். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், எப்படி நம்ம சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கும் அப்பளத்தோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் யாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டிஷ் வேணுமோ உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரட்டா.